அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது. எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது. எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் மோடில் திரும்பி இருக்கிறாங்க. என்னப்பா 4-5 நாளாக வாங்குற மாதிரி வாங்கி ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவங்க ப்ராஃபிட் புக்கிங் செய்வாங்க. நல்லா ஒரு 40% ஏறிச்சும் நம்மள மாதிரி அப்படியே வச்சுட்டு இருப்பாங்களா? ஏற்றிக்கிட்டே போவாங்களா? ஏறினதுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு தான் இறக்கிட்டு தான் ஏற்றுவாங்க. ஓகே, இப்போ ஏறின ஸ்டாக்ஸை விடுங்க. அடுத்தது எந்த செக்டார் ஏறும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், கொஞ்ச காலமாகவே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல அடி வந்து விழுந்து படுத்து கிடக்குது. இப்போ அந்த ஸ்டாக்ஸுங்களாம் பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அதில் வந்து எஸ்பெஷலி எவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்போம். அட்டூல் கொடுத்துருந்தோம், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருந்தோம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ சொல்லியிருந்தோம், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் வருது அப்படின்ட்டு 460 பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நம்ம பப்ளிக்குக்கும் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். இப்போது ஃப்ரெஷ் என்ட்ரி போகலாமா, ஒரு ஸ்விங் ட்ரேடராக போகலாமா, இன்வெஸ்டராக போகலாமா, என்ன எதுன்றது டீட்டெயில்ஸாக பார்த்துப்போம். லேர்ன் அண்ட் தென் ஏன்னுவான். எப்பவுமே என்ன சொல்கிறது, ஒரு செக்டார் ஏறிட்டு இருக்குன்னா அது அப்படியே ஏறிக்கிட்டே இருக்காது. இறங்கிட்டு இருக்குன்னா அப்படியே இறங்கிட்டு இருக்காது. இறங்கினவன் ஏறுவான், ஏறுறவன் இறங்குவான். இதுதான் மார்க்கெட். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எங்கெங்கே மாற்றி மாற்றி விட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு ப்ளே பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டி அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி வந்து இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு கேண்டல் ஓப்பன் அப்பவும் வரல, கீழே செல்லிங் வந்தாலும் இந்த கேண்டல் கிட்ட எந்த ஒரு க்ளோஸும் இல்லாததுனால ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தொடரும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். வென் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சை உடைக்கணும், 2123 அதுக்கு கீழே உடைச்சாதான் ஃபர்தராக கரெக்ஷன் வரும். அது ஒரு காலம் நோ மோர் கரெக்ஷன். சைட்வேஸ்லேயே இவ்வளோ தூரம் அரைச்சிக்கிட்டு வருவாங்களான்றது பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஓகே, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தோம், எப்போ ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம், நம்மளுடைய சேனல்லையும் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருப்போம். அப்போ ஒரு வீக்லி கேண்டலில் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஜோனில் ஒரு லோவில் இருக்கும்போது நம்ம பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம், தெரியுதுங்களா? அப்போ எந்த லோவில் வாங்கணும், இங்கே வாங்கினவங்க தான் இன்வெஸ்டர். இந்த இடத்துல வாங்கிட்டு அவங்க எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ தூரம் இறங்கினாலும் அவங்களுக்கு ஃபியர்ன்றது எதுவுமே இருக்காது. நான் இங்கேருந்து ஒரு ஸ்விங் எடுத்துகிட்டு ரீஎன்ட்ரியும் போட்டோம். ஏன்னா அந்த லெவலை உடைக்குதா அப்படின்றத பார்த்தோம். கிளியராக உடைச்சிருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உடைச்சிருக்கு. நம்ம செகண்ட் என்ட்ரிலையும் எனக்கு ஒரு 15-20% கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓகே, அப்போ அது வந்து கிளியரான ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட், தெரியுதுங்களா? கிளியர் கன்சால்டேஷன் பிரேக் அவுட். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும். அப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்விங் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 27% ஸ்விங் ரேஷியோ இருக்குது. அப்போ ஒரு லாங் பொசிஷன் போகிறோன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்றத கிளியராக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ட்ரேடுக்குள்ளே இருப்போங்க. அப்போது ஒரு லாங் ஒரு 27% ஆஃப் டார்கெட் இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 7.61%. எனி வீக்லெஸ் பிலோ ஒரு 563க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா இது ஃபர்தராக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு கிளியராக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஏறினதுக்கு ஒரு இறக்கம் வந்தால் ஒரு 560-65 அப்படின்ட்டு வந்தால் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை விடாதீங்க. ஒரு 27% இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ரேஷியோ. அண்ட் தென் லாங் டேர்ம் டார்கெட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐக்கு போகும். அப்போ அந்த ஆல் டைம் ஐக்கு நான் ஒரு பொசிஷன் வைஸில் ஹோல்ட் பண்ணுறேன் சார், நான் இங்கே ஒரு என்ட்ரி போட்டுக்கிறேன், ஃபர்தராக கரெக்ஷன் வந்தால் எனக்கு இவ்வளோ தூரம் வந்தால் நான் ரீபையும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற நண்பர்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 58% உண்டான டார்கெட் இருக்குது. கிளியராக ஒரு ஃபாலிங் வெஜ்ஜை பிரேக் அவுட் ஆகிட்டு டபுள் பாட்டம் போட்டு நெக்லைனையும் பிரேக் அவுட் வச்சுட்டு மேலே மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலாஜி மீன்ஸ் வந்து நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஃபால் வந்திருக்கு. இந்த ஃபாலில் இந்த ஜோனில் பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேட் போயிட்டுருக்கு. இந்த கன்சால்டேட் உடைக்கா அப்படின்ட்டு பாருங்க. கிளியர் இது வந்து 1900 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல வந்து பிரேக் வந்ததுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த முறை ஒரு எல்லா ஓவர் சோல்டு ரீஜியன், இந்த இடத்த வந்து ஓவர் சோல்டுன்னு வாங்க.
ஏன் இது ஒரு ஓவர் சோல்டுனா, கிளியரா மார்க்கெட் இங்கிருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, இந்த ஸ்டாக் எங்க இருந்து எவ்வளவு தூரம் ஏறுச்சு, அந்த ஏறினதுக்கு உண்டான இறக்கம் வந்திருக்கா. இது வந்து நிறைய பேர் வந்து ஐயோ அப்படி இப்படி இப்படின்னுவாங்க, ரொம்ப கீழே ஃபால் ஆயிட்டு இருக்கு. அந்த இறங்குற இடத்த தான் பிடிக்கணும். இது ஏறின ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு 2370% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரு. அதாவது 2400% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 1.5 வருஷத்துல கொடுத்துருக்கு. அப்ப அந்த 1.5 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அந்த ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாம இருப்பாங்களா? அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி தான் தீருவாங்க. எஃப்ஐஎஸ்டிஐஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்விங் லோட்டு இந்த ஸ்விங் ஐக்கு ஒரு ஃபெப்பை போட்டு பார்ப்போம். அப்போ போதுமான கரெக்ஷன் வந்திருக்கா? ஆல்மோஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் வந்து 0.61 ரேஷியோ வந்து தொட்டுட்டு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. திஸ் ஒன் இஸ் குட். பாலாஜி அமீன்ஸ் இந்த இடத்துல வந்து பிரேக் வரணும். நம்மளுக்கு வந்து பாலாஜி அமீன்ஸ் வந்து இன்னும் பக்காவாக நான் வந்து ஸ்விங்குக்கு தான் சார் எடுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டலில் வச்சுப்போம். எங்கே சப்ளை பண்ணாங்களோ அந்த சப்ளைக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்ததுன்னா திஸ் ஒன் இஸ் குட். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் வரட்டும். ஒரு 2650க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்ததுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்ட்டுக்கு திரும்புது. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐயா மூவ் ஆகும். எந்த ரேஞ்சுக்கு போகும்னா 4776. அதுக்கு மேலதான் உடைச்சதுன்னா அவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. எங்க போவாங்க? 8000 கூட போறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான நிறுவனம். அண்ட் தென் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷனை முடிச்சிருக்கா. சிக்னல் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஒரு டவுன் ட்ரெண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கல். அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு போகிறவங்க 2670க்கு மேலே பை பண்ணுங்க. அதுதான் ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். உடைச்சதுன்னா 4776. ஐபிஓ லிஸ்டட் ஸ்டாக்ஸ். இந்த ஐபிஓவில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஐபிஓவில் லிஸ்டான கம்பெனி என்ன ஆகுதுன்னா, சமீப காலமாக நீங்கள் போய் எந்த ஒரு ஸ்டாக் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் லிஸ்டட் ஆகும்போது நல்லா இருக்கு, அப்படியே மார்க்கெட் நல்லா ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரைஸ் பண்ணும்போது ஐபிஓவில் அலாட் ஆன மக்களுக்கு வந்து என்ன ஒரு மனநிலைன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து நான் லாங் டேர்ம் வச்சுக்க போகிறேன், லாங் டேர்ம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த லாக்இன் பீரியட், அதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எஃப்ஐஎஸ் லாக்இன் பீரியட் எவ்வளோ காலம் இருக்குது, எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஎஸ்க்கு லாக்கிங் பீரியட் வந்து ரிலீஸ் ஆகும், எப்போ எஃப்ஐஎஸ் செல்லிங் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் எஃப்ஐஎஸ்டிஐஸ் உடைய கான்ட்ரிபியூட் வரும் உள்ள அப்படின்றதுலாம் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா எஃப்ஐஎஸ்டிஐஸ்க்கு என்னதான் இங்கே வாங்கி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது நம்ம புக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. அங்கே இப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு வரும்போது அரௌண்ட் இங்கேருந்து ஒரு ஒரு 100 ருபீஸில் வாங்கின ஸ்டாக் வந்து ஒரு 300க்கு போச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாதி இறங்கி வரும்போது ஒரு 100% அப்படின்னும் போது, இல்லை காஸ்ட் டு காஸ்ட் வந்து அதோட கீழே போகும்போது இங்கே தான் எக்ஸிட்டே பண்ணுறாங்க. இதுதான் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கும் சேம் அதே கிரைட்டீரியாவில் தான். அப்போது இங்கே ஏன் எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணும், லோயர் ப்ரைஸில் வாங்கி மறுபடியும் மேலே ஏற்றும். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுது, இங்கே பை பண்ணுறாங்க, இங்கே செல் பண்ணுறாங்க. அந்த பை அண்ட் செல்லை ஏன் நம்மளால பண்ண முடியல? பிகாஸ் நம்மளுக்கு ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் தெரியல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இப்போ லிஸ்டடான கம்பெனி இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரியும் எடுக்க போகிறோம். நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். நான் அந்த பிரேக் ஈவன் கிடைச்சதுன்னா கட்டாயம் என்ட்ரி எடுக்க போகிறேன். அந்த ஸ்டாக் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி லிமிடெட். இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்கிற ஸ்டாக் தான். ஓகே, ஐபிஓவில் உள்ள வந்த ப்ரைஸ் வந்து 1625. அங்கேருந்து சின்னதாக ஒரு லிட்டில் கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் பண்ணாங்க. அப்போது இங்கேருந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கேயே ஒரு ஜர்க்கு கொடுத்து இங்கேயே பாதி பேரை எக்ஸிட் பண்ண வச்சுட்டு ரீட்டைல் இன்வெஸ்டரை கவர் பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போனாங்க. அப்படி இந்த இடத்துல யாருக்கு ட்ராப் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தான். ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இங்கே தான் நம்ம ஆளுங்க போய் பையே பண்ணுவாங்க. அங்கேருந்து என்ன பண்ணாங்க, கிளியராக செல்லிங் போட்டாங்க, மறுபடியும் ஒரு ஸ்விங்கை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு இன்ஸ்டிடியூஷன், இந்த இடத்த கிளியராக நம்ம இதை தான் பார்க்கணும். ஏன் இங்கே போய் செல் பண்ணாங்க, ஏன் இங்கே வந்து பை பண்ணுறாங்க? பிகாஸ் இங்கே வந்து டிமாண்ட் இருக்கா, இங்கே சப்ளை இருக்கா? இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த ஸ்டாக் வேணும்,
சீப்பர் பிரைஸ்ல வேணும். அப்போ நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஒரு டவுன்ஃபால் போட்டு ஃபியரை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்களா கூட கிளியரா மேலே போகணும். இந்த இடத்துல அவங்க செல் பண்ணும்போது நம்ம செல் பண்ணிட்டு வரணும். அப்போ இங்க அவங்க அக்குமுலேட் பண்ணும்போது இந்த லோலெல்லாம் நம்ம அக்குமுலேட் பண்ணணும். சிம்பிள். அப்போ இதுக்கு என்ன தேவைன்னா, ஜஸ்ட் ஒன்லி ஒன் ப்ரைஸ் ஆக்ஷன்ற ஸ்கில் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். அந்த ஒரு ஸ்கில் இருந்தால் இந்த மார்க்கெட்டில் சர்வை ஆக முடியும். அந்த ஸ்கில் இல்லைன்னா தினம் தினம் போராட்டம் தான் இந்த மார்க்கெட்டில். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ இந்த ஸ்டாக்கோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து 1270 இந்த ரேஞ்சில் வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க இன்ஸ்டியூஷன். அப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1550 இந்த 1005. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, கிளியர் ஹாலோ பிரேக், அதாவது ஒரு செங்கல் வடிவத்தில் ஃபார்மேஷன் வருது. கட்டாயம் பாருங்க இந்த இடத்துல பிரேக் வரும். 1600க்கு, அதாவது 1563க்கு, அதுக்கு மேலே 1600 வைப்போம். 1600க்கு மேலே இங்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டல் எதனா ஒரு கேண்டல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் டுவர்ட்ஸ் எந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கிளியரா இன்ஸ்டிடியூஷன் மேலேருந்து கீழே வந்து சீப்பர் ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன் கூட நம்மளும் அந்த வேலையை பண்ணணும். அப்போ இந்த லோலெல்லாம் வாங்கியிருக்கலாம், இந்த லோலை நம்ம வாங்கலை, ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த ஏன் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டிசிப்ளினாக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்க தான் இங்கே அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியும். அந்த ரூல்ஸ் என்ன ஏதுன்னுட்டு தெரியாமல் பல பேர் இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணுறோம்னா, ஒரு 1600க்குனே கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போமே. 1600க்கு மேலே பிரேக் வந்ததுன்னா இந்த ஸ்டாக் அரௌண்ட் 2000க்கு மூவ் ஆகும். இந்த 2000க்கு மேலே பிரேக் வரும்போது அரௌண்ட் ஆல் டைம் ஹையை இந்த ஸ்டாக் போய் ரீச் ஆகும், ஒரு 2500. அப்போ நம்ம ஒரு லாங் பொசிஷன் போகிறோம், ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி போகிறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா கிளியராக இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் பை பண்ணணும் நம்ம. அப்போது எவ்வளோ பெரிய டார்கெட் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 57% ஆஃப் டார்கெட் இருக்குது. நம்ம 1600க்கு மேலே பை பண்ணால் அப்போ அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து 6.6% ஸ்டாப் லாஸ் எஸ்எல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு 57%க்கு பொசிஷன் வைஸில் ஒரு 1 or 2 year ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், இந்த சிம்பிள் கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த மார்க்கெட்டில் சர்வை ஆகிறது ரொம்பவும் சாதாரணம். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷனை லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷனை நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். January 6th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் போகும் வியா கூகுள் மீட். அண்ட் தென் 6 PM to 8 PM நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஒன்லி ஆன்லைன் செஷன் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபீஸஸ் எவ்வளோ ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3K ஃபீஸஸை பே பண்ணக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம். ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் விர்ச்சுவல் பேமெண்ட் ஐஎன ஜிபே மற்றும் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு பேமெண்ட் போட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. கிளாஸஸ் என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி விடுறேன். மற்றும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.